உங்களுக்கும் ஒரு சலாம். நமது தமிழரின் இனிய தைத்திரு பெருநாளில் இந்த அருமையான அஞ்சாக் சமுதாய வானொலி நிலையத்தின் பட்டிமன்ற விழாவிற்கு எங்களை அழைத்தமைக்கு முதலில் கல்லூரி நிர்வாகத்திற்கும் எங்கள் இளமையான அன்பான நடுவர் அவர்களுக்கும் மற்ற விருந்தினர் பெருமக்களுக்கும் என்னுடைய ஒன்று போல முடிவு பண்ணிட்டீங்க. இளமையான அன்பானங்கிறது உங்களெல்லாம் பார்த்தா தான் நாங்கள் இளமையா இருக்கோங்கிறது எங்களுக்கே தெரியும். எல்லாத்துக்கும் ஏபிஜே சலீமின் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிமையான தமிழர் திருநாள் பொங்கல் விழா என்பது தமிழர்களுக்கு மட்டுமே சொந்தமான விழா அல்ல. உங்களுக்கு உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மக்களிடமும் சமூக நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு இனிமையான திருநாள். உங்களுக்கு உலகத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் உலக தமிழர்களுக்கெல்லாம் இது பொதுவான விழா. உங்களுக்கு மற்ற விழாக்கள் எல்லாம் அந்தந்த மதத்திற்கு சொந்தமானது. இது எல்லா மதத்தினருக்கும் சொந்தமானது. அது போக பாத்தீங்கன்னா இந்த விழா சோழர் காலத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொங்கலோட வரலாறை பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்துல தெரிவற்றியூர் கல்வெட்டுல பாத்தீங்கன்னா இத புதியீடு விழா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா புதியீடு என்பது பாத்தீங்கன்னா அறுவடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்ப ராஜேந்திர சோழன் காலத்திலே பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு விழாவா எடுத்து உங்களுக்கு அனைத்து மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விழாவா பாத்தீங்கன்னா கொண்டாடி இருக்காங்க. உங்களுக்கு தமிழர் திருநாள் அறுவடை திருநாளே வச்சிருக்காங்க. உங்களுக்கு மகர சங்கரமணம் பெரும்பொங்கல் என்ற குறிப்பிலையும் பாத்தீங்கன்னா இது இருக்குது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா மகர சங்கரமணம் சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. புறநானூற்று யாராவது ஒருத்தர் வானொலியில கேட்காரு சங்கரம் மடம்னு சொல்லி அம்புக்கு வந்துடக்கூடாது பாருங்க. சங்கரமணம் சங்கராந்தி சங்கராந்தி. புறநானூற்று பாடல்ல பாத்தீங்கன்னா பரிபாடல்ல பொங்கல் விழாவை பத்தி குறிப்பிடுறாங்க. உங்களுக்கு பரிபாடல்ல நெற்பல பொலிக பொன் பெரிது சிறக்க என பழந்தமிழ் இலக்கியமான ஐங்குறு நூறு பாத்தீங்கன்னா கூறுது. தம்பி இந்த பட்டிமன்றத்துக்காக நிறைய மெனக்கெட்டு இருக்காரு பாருங்க. பழைய இலக்கியங்கள்லாம் எடுத்து வாழ்த்துக்கள் சரி. இல்ல இது எதுக்கு இதை கொண்டு வரோம் அப்படின்னா இன்றைய தலைமுறை பாத்தீங்கன்னா இதை தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்குது. உங்களுக்கு நம்ம எதிரணியோட பேச்சாளர் சொன்னாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க பொட்டு வைக்கிறதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரா மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது புயல் வெள்ளம் நிவாரணம்னாலும் சரி உங்களுக்கு அரசாங்கம் பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து நிவாரணத்தை வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் சரி ஸ்டிக்கர் ஒட்டினா அதுக்கு என்ன மதிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லி தெரிய வேண்டியது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு ஸ்டிக்கருக்கு இங்க என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு வச்சா அதனுடையது தனி, ஸ்டிக்கர் ஒட்டுனா அது தனி. பொட்டு வைக்கிறது ஒரு பாரம்பரியம். இது ஒரே ரவுண்டு தான், அதுக்கு மேல தாங்காது. நான் சொல்றது பட்டிமன்றம் இல்ல ஐயா அனுபவசாலி அப்படிங்கறதுனால கரெக்டா சொல்றாரு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அக்கால பொங்கல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது எல்லா மக்களும் இணைஞ்சு குடும்பத்துல இருக்கிற சொந்த பந்தங்கள்லாம் இணைஞ்சு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பொங்கல்ல பாத்தீங்கன்னா அறுவடை பண்ண நெல்லை எடுத்து அதுல சர்க்கரையை கலந்து பாலை கலந்து நெய்ய கலந்து புது நெல்லை எடுத்து சர்க்கரை போட்டு பாலை பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி நெய்ய கொண்டு அந்த நெய் இருக்கு மணக்க மணக்க முழங்கையில வழியிற அளவுக்கு கொண்டு பொங்கலுக்கும் பொங்கலை படைச்சு சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தோட பாத்தீங்கன்னா ஒரு இனிமையான ஒரு தருணமா பாத்தீங்கன்னா எல்லாருமே கொண்டாடினாங்க. உங்களுக்கு இன்னைக்கு பொங்கல் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க. உங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதுல இளைய தலைமுறை பாத்தீங்கன்னா செல்லுக்குள்ளேயே பொங்கலை பாக்குறாங்க, செல்லுக்குள்ளேயே பொங்கல் ஆர்டர் கொடுக்குறாங்க, செல்லுலயே பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வெண் பொங்கல் அப்படின்னா கூட என்னங்கிறது தெரியாது. உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது போக ஒரு நிமிஷம் லாஸ்டா ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு அதுவும் அந்த பொங்கல் எல்லாமே தைப்பொங்கல் மங்கள திருநாள். அதுபோக வீட்டுல பாத்தீங்கன்னா சூரிய ஒளி எங்க படுதோ உங்களுக்கு அங்க பாத்தீங்கன்னா பொங்கப்பானையை கொண்டு சூரியனை வணங்கிட்டு பொங்கலை பாத்தீங்கன்னா
அதாவது மனிதர்களுக்கும் வந்து கால்நடைகளுக்கும் படைக்கக்கூடிய ஒரு இனிமையான திருவிழா இருந்துச்சு. சூரியனுக்கு முன்னாலதான் பொங்கலே பொங்கலை வைப்பாங்க வைப்பாங்க அவங்களுக்கு வந்து வீட்டு பாத்தீங்கன்னா. முற்றத்துல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பிள்ளைகளை வந்து இளைய தலைமுறை எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு சூரியன் போன பிறகுதான் எந்திக்கவே செய்யறாங்க. அவங்களுக்கு அந்த சூரியனை அவங்க பார்த்து பல வருஷம் ஆகி போச்சு அவங்களுக்கு வந்து தோட்டல அவங்களுக்கு வந்து. அப்ப இந்த இனிமையான வந்து பொங்கலை வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மத நல்லிணக்கத்துக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மனித நேயத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மக்களுக்கும் உரிய தமிழர் திருநாளா இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழர் பண்டிகையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடிட்டு இருந்தவங்களுக்கு வந்து அந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைமுறைட்ட இல்ல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது உங்களுக்கு வந்து. இந்த நல்ல நிகழ்வை நடத்துறதுக்கும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல சிறப்பா பேசுறதுக்கு வாய்ப்பும் கொடுத்த இந்த நிர்வாகத்துக்கும் நம்ம இளம் பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை திரும்ப ஒரு தடவை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தம்பி சலீம் இளைஞர்னால அருமையாய் நெஞ்சாங்க அருமையான செய்திகளை அற்புதமா சொல்லியிருக்கார். இந்த திருவிழா தமிழர் திருவிழா, மத நல்லிணக்க திருவிழா.